புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டது சம்பந்தமாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் காரசாரமாக விவாதம் நடைபெற்றது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கடந்த 12ஆம் தேதி நட்பா ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து 7வது நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதமும் உறுப்பினர்களின் கேள்வி மற்றும் அமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்று வருகிறது. கேள்வி நேரத்தின் போது பேசிய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஓட்டல் செயல்படாமல் உள்ள அரசு மில்லுக்கு சொந்தமான இடங்களை தனியார் விலைக்கு கேட்பதாக கேள்வி எழுப்பினார். இவரின் கேள்விக்கு ஆதரவாக சுயேட்சை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், அரசு இடங்களை இதுபோல் யாரும் கேட்க முடியாது, அதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என விளக்கம் அளித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஓட்டலை அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி இந்த விவாதம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.